ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்பீக்கர் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025ல புதுசாக ரிலீஸ் ஆன கஜானகர மூவி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஒன்லைன் பற்றி சொல்லணும்னா, நாகமணிங்கிற ஒரு காட்டுக்குள்ள இருக்க நாகத்தால் பாதுகாக்கப்படுற ஒரு புதையல் எடுக்கிறதுக்காக ஒரு குரூப் உள்ள போறாங்க. ஸோ அந்த புதையல் அவங்க எடுத்துட்டு உயிரோட அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதையே. ஸ்டார்டிங் சீன்ல பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவியை அவங்க ஊர்ல வாங்கின கடனை கட்ட முடியாம ஒரு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பின்னாடி அந்த ஊர்ல இருக்க 3 பேர் அவங்கள துரத்திட்டு போக அவங்களுமே பயந்து போய் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கு. ஸோ 2 பேரும் அதை தாண்டி அந்த பக்கமா போயிடுறாங்க. அப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தன் அந்த மரத்தை தாண்டறதுக்காக போறான். அப்ப அந்த கூட்டத்தில் இருக்க இன்னொருத்தன் அவனை பிடிச்சிருக்கு. அவங்களே இந்த காட்டுக்குள்ள போயிட்டாங்களா, இறந்து போயிருவாங்க, வா போலான்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டு போயிடுறான். இந்த பக்கம் அவங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவனுக்கு ஏதோ சவுண்ட் கேட்கவும் வைஃபை கூட்டிட்டு போய் பாக்குறான். அப்ப அவன் கண்ணுக்கு மட்டும் ஒரு பெரிய மலைப்பாம்பு தெரியும். திரும்பவும் வைஃபை கூட்டிட்டு அதே இடத்துக்கு வந்துடுறான். ஸோ அப்பதான் அவனுக்கு அவங்க தாத்தா அவங்ககிட்ட சின்ன வயசுல நாகமலைங்கிற ஒரு இடத்துல இருக்க புதையலை பத்தி சொன்னதே ஞாபகம் வருது. இப்படிமே அந்த புதையல் கிடைச்சா கடனெல்லாம் அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு வைஃபை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள அந்த புதையல் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த புதையல் ஆத்தோரமா இருக்க ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறதாவும் சொல்லியிருப்பாரு. இப்படியே தேடிட்டே இருக்கும்போது கரெக்டா கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரம் இருக்க இடத்த அவனுமே கண்டுபிடிச்சிடறான். ஸோ இப்போ இப்படிமே அந்த புதையில எப்படியாவது எடுக்கணுங்கிற ஆசையில வேகமா தோண்டிக்கிட்டே இருக்கான். அப்ப பக்கத்துல ஆத்துல ஓடிட்டு இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே ஆவியா மாற ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுமே பயந்து போய் வேகமா ஓடிட்டு இருக்க இவனை மட்டும் தனியா ஒரு மிருகம் துரத்திட்டு போகுது. அந்த மிருகம் அவனை பின்னாடியே துரத்திட்டு போய் ஒரு இடத்துல கொலையுமே பண்ணிருது. ஸோ இப்போ இப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அந்த காட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினுமே அந்த காட்டை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த புக்கை எழுதினர் வீட்டுக்கு அவரை தேடி போறாங்க. ஆனா அந்த புக்கை எழுதினர் அந்த காடு ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல மறுக்கிறாரு. இப்ப ஹீரோயினுமே அதை பத்தி நீங்க சொல்லலாம், நான் இந்த இடத்த விட்டே போக மாட்டேன்னு சொல்லவும் அவரும் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு ப்ரொஃபஸரை தவிர யாருமே போயிட்டு உயிரோட வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணா வருமாங்கிற ஒரு நபரு அந்த ப்ரொஃபஸர் கிட்ட போய் அந்த காட்டோட மேப்பை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த ப்ரொஃபஸர் அந்த மேப்பை தர மறுத்ததுனால நான் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்தா உங்களுக்கும் அதுல பெருமைதான்னு சொல்லி அதை இதையும் சொல்லி மைக்கி அந்த ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து மேப்பையுமே வாங்கிடுறாரு. ஆனா அந்த ப்ரொஃபஸர் கொடுத்த மேப் அந்த புதையில் இருக்க இடத்தோட ஒரு பகுதி மட்டும் தான், இன்னொரு பகுதி அந்த காட்டுக்குள்ள தான் இருக்கும். சோ அடுத்த நாள் அந்த வருமாங்கிற நபருமே அவங்களோட ஆட்டுல காட்டுக்குள்ள முன்னாடி அனுப்பி அந்த புதையில தேட சொல்றாரு. சோ அப்ப அவங்க கூட அந்த காட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச அந்த கிராமத்துல இருக்க ஒரு ஆளையுமே கூட்டிட்டு போறாங்க. சோ இப்ப எப்படியே கட் பண்ணா அந்த காட்டுக்குள்ள யூடியூப்காக பிளாக் எடுக்கிற ஒருத்தரும் தான் பையனை காணணும் இன்னொரு கேரக்டர் உள்ள வராங்க. இந்த பக்கம் இவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒத்த கண்ணு இருக்கக்கூடிய ஒரு மரத்தையுமே காட்டுறாங்க. சோ இப்ப இவங்க இப்படியே கொஞ்ச தூரம் போனதுமே டயர்டாகி ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தன் நம்ம உயிரை பணைய வச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் சேரெல்லாம் வாங்கிட்டு வெளியே போக முடியாது, மொத்த சேரையும் நாம எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சோ இப்ப நைட் ஆனதும் அதே இடத்துல டென்ட் போட்டு தங்குறாங்க. அப்ப அவங்களை கூட்டிட்டு வந்து அந்த கிராமத்துக்கார இவங்க பாசையை ஏமாத்துறாங்க, நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க மேப் எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சதோ அவங்கள எப்பவும் போற வழியில இல்லாம வேற ஒரு வழியில மாத்தி கூட்டிட்டு போறான். இவங்க போற வழியில கரெக்டா ஒரு புலி வரவும் அதை பார்த்து பயந்துட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு போயிடுறாங்க. சோ இப்ப ஓடி வந்த டயர்ல ஒரு பொண்ணு தண்ணி குடிக்கிறதுக்காக ஆத்துக்கு பக்கத்துல போறா. அப்ப கரெக்டா தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த புலிய பக்கத்துல வந்து அவளை அடிச்சு கொன்றுது. இப்ப கரெக்டா அந்த வருமாங்கிற நபருமே அங்க வராரு. அப்ப அவங்க கிட்ட என்ன ஏமாத்திட்டு புதையல் எடுக்க போனீங்களா, உங்க ஃப்ரெண்டை புலி அடிச்சு கொண்டுருச்சு, இப்ப என் கையில மட்டும் தான் மேப் இருக்கு, நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் பொழைச்சுக்கலாம்னு சொல்றாரு. சோ இப்ப இவங்களுமே வேற வழி இல்லாம உயிர் பிழைக்கிறதுக்காக ஒரு சொல்ற மாதிரியே கேக்குறாங்க. சோ இப்ப அந்த வருமாங்கிற நபருமே அவங்க கிட்ட ஏதாவது மரத்துல வித்தியாசமான சிம்பிள் இருக்கான்னு தேட சொல்றாரு. இவங்களுமே அந்த மரத்தை தேடிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தர் அந்த மரத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். சோ இப்ப இந்த வருமாங்கிற நபருமே சந்தோஷத்துல அந்த ப்ரொஃபஸருக்கு போன் பண்ணி நாங்க பாதி தூரம் நெருங்கிட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அந்த சிம்பிள் மேல இருந்துச்சா இல்ல கீழே இருந்துச்சான்னு கேக்குறாரு. ஆனா அந்த வருமா அதுக்குள்ள அந்த போனை கட் பண்ணிடுறாரு. இவங்களுமே இந்த சிம்பிள் இருந்த மரம் இருக்க வழியா போறாங்க. இப்படியே கொஞ்ச தூரம் போனதுமே இவங்க போற வழியில நிறைய குள்ள மனிதர்கள் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அந்த வருமாங்க நபருமே எவ்வளவு தடுத்து பாக்குறாரு, ஆனாலும் அவரையுமே லாக் பண்ணிடுறாங்க. இங்க நடந்த சண்டையில அவங்க குரூப்ல இருந்த ஒரு பொண்ணுமே இறந்து போயிடுறா. அந்த கூட்டத்துல இருக்க ஒரு குள்ளைய வருமாவை கொல்லாண்டு வரும்போது ஒரு பெரிய கழுகு வந்து அவங்க எல்லாத்தையுமே அங்கிருந்து விரட்டி விட்டுருது. வருமாவே மிச்சர் காட்டுல கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா ஒரு முன்னாடி ஒரு பெரியவர் வந்து இந்த காட்டுக்குள்ள போகாதீங்க, ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவங்களை தடுக்கிறாரு. சோ வருமாவே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த பெரியவரோட வீட்டுக்கு போறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவருக்கு 2 தங்கைகள் இருந்திருப்பாங்க. அந்த முனிவரோட ஒரு தங்கை கர்ப்பமாகி நிறைய பாம்பு குட்டிகளை பெத்தெடுக்கிறாங்க. இதை பார்த்து பொறாமப்பட்ட இன்னொரு தங்கை அந்த பாம்பு குட்டிகளெல்லாம் பழி வாங்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வர வாங்கி நிறைய கழுகுகளை பெத்தெடுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில, அதாவது கழுகுங்களுக்கும் பாம்புகளுக்கும் இடையில வம்சமா நிறைய போர் நடந்துட்டே இருக்கு. சோ இப்ப இந்த பாம்பு குட்டிங்கல்ல ஒரு பாம்பு அந்த சிவனோட சேவகனுங்கிறனால சிவன் அவங்களுக்கு நாகமணியை பரிசா தராரு. அந்த கழுகு கூட்டங்கள் அந்த நாகமணியை எப்படியாவது அடைஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு பல வருடமா போர் நடந்துட்டே இருக்காங்க. இப்படியே பல வருடங்களா போர் நடந்துட்டே இருக்க இந்த விஷயம் சிவனுக்குமே தெரிஞ்சு அந்த போர் நடக்கிற இடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லி அந்த நாகமணியை நாகலோகத்துல இருக்க யாராவது ஒருத்தர் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்படியே கட் பண்ணா ராஜாக்கள் காலத்தை காட்டுறாங்க. இந்த ராஜா கிட்ட தான் அந்த நாகமணியை பத்திய குறிப்புகளும் அது எங்க இருக்குங்கிற இடமும் இவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த கூட இருக்க அமைச்சர்களே இந்த நாகமணி எடுக்கிறதுக்காக பிளான் பண்றாங்கிறது அந்த மாளிகையில வேலை செய்யற ஒரு வேலைக்காரி மூலமா அந்த ராஜா தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்த பிரிட்டிஷ் படைகளும் அந்த நாகமணியை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு படையெடுத்து வராங்க. அந்த ராஜாவும் அவர்கிட்ட இருக்க படையை வச்சு எவ்வளவோ போராடி பாக்குறாரு. அதை
அதுலயும் ஸ்பெசிபிக்கா அவர் வச்சிருக்க ஒரு யானையை வச்சு மொத்தப்படியும் காலி பண்ற அளவுக்கு ரொம்ப திறமையுள்ளவரா இருக்காரு. இப்படியே பல வருடங்களா போர் நடந்துகிட்டே இருக்க அந்த ராஜாவும் ஒரு கட்டத்துல முடியாம அந்த நாகமணியை ஒளிச்சு வைக்க பிளான் பண்றாரு. சோ இப்ப இவர் நினைச்ச மாதிரியே அந்த நாகமணியை ஒளிச்சு வைக்க ஒரு இடத்தையுமே கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அதோட மேப்பை 3 விதமா பிரிச்சு வைக்கிறாரு. இப்ப இந்த பக்கம் அந்த அமைச்சர்கள் நாகமணி எடுக்கிறதுக்காக அந்த ராஜாவை சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அந்த ராஜா சாகருக்கு முன்னாடி அந்த நாகமணி உங்களுக்கு கிடைக்காத மாதிரி நான் ஒளிச்சு வச்சுட்டேன்னு சொல்லவும் அவங்களும் கோவப்பட்டு இந்த ராஜா ஆசையை வளர்த்த அந்த யானையை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இந்த காட்டுக்குள்ள வர ஆட்கள் எல்லாத்தையுமே கொலை பண்றது அந்த ராஜாவோட ஆத்மாவும் அந்த யானையோட ஆத்மாவும் தான். அப்படியே கட் பண்ணா நடந்ததெல்லாம் அந்த பெரியவர் வர்மாவும் அவங்க ஆளு கட்டி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம வர்மாக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த காட்டுக்குள்ள வந்த இந்த பெரியவர் மட்டும் ஏன் இன்னும் சாகலன்னு. அப்பதான் அந்த வர்மா அந்த ப்ரொஃபசர் சொன்ன ஒரு விஷயத்தை நோட் பண்றான். ஆக்சுவலா அந்த நாககுலத்தோட தலைமுறையில கடைசி ஆளு இன்னும் அந்த காட்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த புதையல் இருக்க இடத்துக்கான கடைசி மேப்புமே அவர்கிட்ட தான் இருக்கும். சோ இப்ப வர்மாவே அந்த மேப் எடுக்கிறதுக்காக அவரை கொலை பண்ணிட்டு அந்த மேப் அங்கிருந்து எடுத்துட்டு வந்துடுறான். இப்படியே கட் பண்ணா அந்த வர்மாவோட ஆளுங்கிட்ட இருந்து மேப் எடுத்துட்டு போனவன் அந்த மரத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல தோன்றதுக்காக போறான். இப்ப கரெக்டா அந்த அரசரோட ஆத்மாவும் அந்த யானையோட ஆத்மாவும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கொலை பண்ணிருது. இப்ப வர்மா காலையில வெடிஞ்சதும் அவன் ஆட்களை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த யூடியூப்காக விளாக் எடுக்கிறன்னு வந்தவனோ அந்த பையனை காணணும் வந்தவனோ எல்லாத்தையுமே பாக்குறான். இப்ப இவங்க 2 பேருத்துக்கும் அவங்கள பாம்பு அட்டாக் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சு 2 பேரும் அந்த காட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்ப வர்மாவும் அவங்க ஆளுங்களும் கொஞ்ச தூரம் போனதுமே நிறைய பாம்பு வந்து அவங்க கூட இருந்த 2 பேர்த்தையுமே கொன்றுது. ஒரு பெரிய பாம்பு வர்மாவை அட்டாக் பண்றதுக்காக வந்து அவனை ஃபுல்லாவே அப்படியே சுத்திடுது. சோ வர்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து அந்த பாம்போட பிடியில இருந்து வெளியே வரவே முடியல. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பாம்புகளோட எதிரியான கழுகு வந்து அந்த பாம்பு கூட பயங்கரமா சண்டை போடுது. அந்த கழுகு பாம்போட சேர்த்து வர்மாவையும் அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிருது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் படிச்சிட்டு இருக்க புக்கு பாதியோட முடிஞ்சு போயிருது. இப்ப ஹீரோயினுமே இந்த புக்கு எழுதினவர்கிட்ட இன்னும் பாதிக்கதை எங்கன்னு கேட்கவும் அவரும் இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி மறுக்கிறாரு. இப்ப ஹீரோயினுமே அவர்கிட்ட போய் சொல்லாதீங்க, அந்த வர்மா உயிர் படைச்சு உங்களை பார்க்க வந்தது எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அவருமே ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும் ஹீரோயினும் நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்த பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கு அந்த காட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், தயவு செய்து சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. அவருமே அங்கிருந்து உள்ள சீக்ரெட் ரூம் கூட்டு போய் நிறைய பேப்பர்ஸ்ல எடுத்து கொடுக்குறாரு. இப்படியே கட் பண்ண அந்த வர்மாங்கிற நபர் ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறாரு. அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் முன்னாடி ஒரு பெரிய கதவு மினுமினுக்குது. சோ இப்ப இவருமே அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறாரு. அதான் அந்த கழுகுகளோட ராஜ்யம். அந்த இடத்துல அந்த கழுகுகளா மாறி வந்த மனுஷங்களுமே இருக்காங்க. அவங்க வர்மா கிட்ட ஒரு பொருளை கொடுத்து அந்த நாகமணி இருக்க இடத்துல நிறைய புதையல் இருக்கு, அந்த புதையில நீ எடுத்துக்கோ, அந்த நாகமணியை மட்டும் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த நாகமணியை அவங்க கைகளால தொட முடியாது. அவனை அப்படியே கூட்டிட்டு போய் அந்த நாகமணி இருக்க இடத்த காமிச்சு அதை தோண்ட சொல்றாங்க. சோ இவ தோண்ட ஆரம்பிச்சதையும் அந்த அரசரோட ஆத்மாவும் அந்த யானையோட ஆத்மாவும் அந்த இடத்துக்கு வந்து அந்த கழுகு ரூபத்தில் இருக்க மனுஷங்களோட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த கழுகு மனுஷங்க அவங்க கிட்ட இருக்க சக்தியை வச்சு அந்த அரசரோட ஆத்மாவையும் அந்த யானையோட ஆத்மாவையும் அங்கிருந்து விரட்டிடுறாங்க. சோ இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு இந்த கழுகு மனுஷங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு யானையோட உடம்பையும் சிங்கத்தோடையும் முகத்தை கொண்ட ஒரு பெரிய வினோதமான மிருகம் அவங்க கூட வந்து சண்டை போடுது. சோ இவங்க 3 பேரும் அந்த மிருகத்தோட தொடர்ச்சியா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எவ்வளவு தூரம் சண்டை போட்டாலும் அதை சமாளிக்கவே முடியல. அந்த 3 பேர்ல அந்த கூட்டத்தோட தலைவி கூட இருந்த 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. ஆனா இப்ப வர்மாவுமே அந்த மிருகத்தோட சண்டை போடுறதுக்காக போறான். அவனை ஒரே அடியில் அங்கிருந்து தூக்கி வீசிடுது. இந்த கழுகு மனுஷனால சமாளிக்க முடியாம அந்த இறந்து போன கழுகு மனுஷங்களோட ஆத்மாவை எடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போயிடுறா. அப்படியே கட் பண்ணா அந்த காட்டுக்குள்ள இருந்து 5 தலையுடைய ஒரு பெரிய பாம்பு வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. சோ அந்த வர்மாங்கிற நபருக்குமே என்னாச்சுன்னு தெளிவா காமிக்கல. இப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயின் அந்த பேப்பரை வேகமா திருப்பிட்டே இருக்காங்க. அப்ப அதுக்குள்ள ஒரு மேப் இருக்கு. சோ உடனே ஹீரோயின் அந்த மேப் எடுத்துட்டு வேகமா வெளியே போறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள நிறைய பாம்பு இருக்க மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. இப்படியே இந்த பக்கம் இவ்வளவு நேரமா அவங்க கிட்ட கதை சொல்லிட்டு இருந்தவரோட கண்ணு அப்படியே வெள்ளையா மாற ஆரம்பிக்குது. சோ இதோட இந்த படத்தையுமே முடிச்சு பாட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.